வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்ற மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்க நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோட ட்விட்டர் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எதை பத்தி அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பத்தி தான். ஏற்கனவே வந்து கொரோனா அப்படின்ற அந்த நோய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பெரிய விளைவுகள் உண்டாக்கி பல லட்சம் பல கோடி டெத்து வந்து நம்ம உலக அளவில் வந்து எல்லா இடத்துலையும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போவும் வந்து கொரோனா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வந்து டெல்டா பிளஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதுவும் வந்து இந்தியாவில் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து WHO வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து வந்திருக்கு. அதாவது கொரோனால இருந்து உருமாறி ஒரு வேரியன்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெல்டா வேரியன்ட் மாதிரி இது வந்து அடுத்த ஸ்டேஜ், இது வந்து லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாம்டா வேரியன்ட்ன்றது என்ன, எப்படி விளைவுகள் உண்டாகும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லாம்டா வேரியன்ட் அப்படின்றது என்னன்றத பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கோவிட்-19 ஒரு டைப் தான் வந்து இந்த லாம்டா வேரியன்ட். அதாவது டெல்டா வேரியன்ட்க்கு அடுத்தது தான் வந்து இந்த லாம்டா வேரியன்ட். ஸோ அந்த லாம்டா வேரியன்ட் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து முதல்ல வந்து ஆகஸ்ட் 2020 வந்து இது உருவாயிருச்சு. இந்த லாம்டா வேரியன்ட்ன்றது போன வருஷம் ஆகஸ்ட் மாசமே வந்து இது உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாம்டா வேரியன்ட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வேரியன்ட் வந்து புதுசா வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது எப்போன்றத பார்த்தோம்னா டிசம்பர் 2020 தான் வந்து பெரு நாட்டில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒருத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேர் வச்சாங்க அப்படின்றத பார்த்தோம்னா WHO தான் வந்து இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதுக்கு லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 14 இந்த வருஷம் தான், அதாவது போன மாசம் ஜூன் 14 லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூன் 23 பார்த்தோம்னா ஒரே நாட்டில் 6 பேருக்கு வந்து இந்த லாம்டா வேரியன்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் படி அவங்க சொல்லியிருக்காங்க WHO. ஸோ அது வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா யூகேல வந்து கிட்டத்தட்ட 6 டோட்டல் கேசஸ் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த 6 டோட்டல் கேசஸ் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்றத பார்த்தோம்னா அதாவது ஃபிளைட் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஃபிளைட் மூலியமா வராங்களா வேற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இந்த லாம்டா வேரியன்ட்ன்றது வந்து கொரோனா வைரஸ்ல இருந்து உருமாறி லாம்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகேல உள்ளவங்க வந்து சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் WHO வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆமா இதுக்கு வந்து லாம்டா வேரியன்ட், இது வந்து ஒரு கொரோனா வைரஸ்ல இருந்து உருமாறி வந்த ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து யூகேல வந்துருச்சு, நம்ம இந்தியாவுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஆனா நம்ம இந்தியாவில இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் படி அது ரெஜிஸ்டர் ஆகல, யாருக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டாங்க. அதாவது இந்தியாவில வந்து லாம்டா வேரியன்டே கிடையாது, டெல்டா பிளஸ் வேரியன்ட் தான் இப்போ வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லாம்டா வேரியன்ட் எங்கெங்கெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துது, எந்தெந்த நாட்டிலலாம் அப்படின்றத பார்த்தோம்னா US, UK, இட்டாலி, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து இந்த லாம்டா வேரியன்ட் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த செய்தியை. நம்ம ஏற்கனவே வந்து இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து நிறைய வந்து கேசஸ் வந்து அதிகமா வந்து ஃபைல் ஆயிட்டு இருக்கு கொரோனா வைரஸ் மாதிரி டெல்டா பிளஸ் வைரஸுக்கும். ஸோ இந்த டெல்டா பிளஸ் வைரஸோட இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த லாம்டா வேரியன்ட் வந்து டெல்டா பிளஸ் வேரியன்டோட மிகவும் வந்து ஆபத்தான ஒரு வைரஸ் தான். ஏன்னா வந்து இதுக்கு வேக்சின் போட்டாலும் வந்து இது குணமாக்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னா டவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஆல்பா வேரியன்ட் வந்துச்சு, அப்புறம் பீட்டா வேரியன்ட், காமா வேரியன்ட், டெல்டா வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது என்னப்பா வந்து மேக்ஸ்ல வர மாதிரி ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கணக்குப்படி சயின்ஸ் படி தான் வந்து எல்லாத்தையும் பாக்குறாங்க. அதுக்காண்டி பேர் வந்து அதை தான் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு கொரோனான்ற அந்த வைரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி வந்து ஒவ்வொரு வேரியண்ட்டும் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுபடிதான் வந்து ஆல்பால இருந்து ஆரம்பிச்சு இப்ப டெல்டா வந்துச்சு, இப்ப டெல்டால இருந்து ஆரம்பிச்சு இப்ப லாம்டான்ற அந்த வேரியண்ட்டும் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். கடந்த ஒரு 60 நாட்கள்ல வந்து இந்த WHO வந்து ஆய்வு நடத்தினது என்னன்றத பார்த்தோம்னா உலகத்துல வந்து கொரோனா வைரஸ் தாக்கம் வந்து அதிகமாவே ஏற்பட்டு இருக்கு, அப்படியே குறையிற மாதிரி இருக்கு, அப்படியே கூடிட்டே இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து 32% வந்து இந்த லாம்டா வேரியன்ட் வந்து உருவாகி
இப்போ வந்து பரவி இருக்கு இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உலக அளவுல. அதே மாதிரி WHO வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அப்புறம் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ரெண்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன்ல என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம்னா ஆல்பா, பீமா, காமா, டெல்டா அப்படின்ற இந்த 4 இதுவும் வந்து வேரியன்ட்டும் வந்து வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன்ல இருக்கு. இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்னுக்கு மீனிங் என்னன்றதை பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஆபத்தான வைரஸ்களை வந்து இந்த வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன்ல வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்குன்றத பார்த்தோம்னா எப்சிலான், ஜெட்டா, ஈட்டா, தீட்டா, அயோட்டா, காப்பா, அப்புறம் வந்து லாம்டா அப்படின்ற இந்த 7 வந்து வேரியன்ட்டும் வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், ஏப்பா நீ வந்து சொன்ன டெல்டா பிளஸ் வைரஸோட வந்து இந்த லாம்டா வேரியன்ட் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வைரஸ் அப்படின்னு கூட நீ சொன்ன, பட் ஆனால் அதையே வந்து வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல போட்டிருக்காங்க அப்படின்றது கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த லாம்டா வேரியன்ட். ஸோ வந்து இதோட தாக்கம் வந்து இப்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம உடலுக்குள்ள வந்தாதான் வந்து அது ரொம்ப ஆபத்தான வைரஸ். வந்து கம்பேர் பண்றது வந்து டெல்டா பிளஸ் வேரியன்ட்டோட இதை கம்பேர் பண்ணோம்னா ரொம்ப ஆபத்தானது வந்து நம்மளோட உடலுக்குள்ள வந்தாதான் வந்து அது ரொம்ப ஆபத்தான வைரஸ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதை எப்படி கிளாசிஃபை பண்ணி இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா உலக அளவில் எடுத்திருக்காங்க. கணக்கெடுப்பு படி உலக அளவில் வந்து எத்தனை மக்களுக்கு இது பாதிச்சிருக்காங்க, எத்தனை மக்கள் வந்து இதுல டெத்தா இருக்காங்க அப்படின்றத பார்த்து தான் வந்து இதை பிரிச்சிருக்காங்க. வேரியன்ட் ஆஃப் கன்சர்ன் அண்ட் வேரியன்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த லாம்டான்ற அந்த வேரியன்ட் வந்து பரவுமா, நம்ம இந்தியாவுக்கு வருமா, இல்லை உலக அளவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இது பரவிட்டு இருக்குமா இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து வேக்சின் போட்டும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டெல்டா பிளஸ் வேரியன்ட் வந்து பரவிட்டு இருக்க இந்த நிலையில இந்த லாம்டா வேரியன்ட் வந்து உடனே வந்து பரவக்கூடிய வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து WHO என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா வேக்சின் போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஊர்லயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த நிலையில வந்து மக்களோட வந்து எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க WHO சொல்லியிருக்காங்க. என்னன்றத சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வேக்சின் போட்டாலும் இந்த மாதிரி வைரஸ் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும், வந்து பாதிக்க உண்டாக்கும் அப்படின்றது நாங்க சொல்லியிருக்கோம். அதை வந்து மக்கள் கேட்டதும் எல்லா பேரும் வந்து இந்த வேக்சின் போடுறதே வந்து பயமா வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு WHO வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து வேக்சின் வந்து போடுறவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாதான். ஏன்னா வந்து ஒரு வைரஸோட லைஃப் சைக்கிளே எடுத்துக்கிட்டோம்னா எப்படின்னா ஒவ்வொன்றா வந்து உருமாறி அதை வந்து ஒவ்வொரு வேரியண்டா உருவாக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதான் இந்த WHO வந்து இப்போ ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கான வேக்சின் வந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு கூட அவங்க WHO சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து கோவிஷீல்டு, கோவேக்சின் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு இருக்காங்க வேக்சின். பட் ஆனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கே வந்து பயமா இருக்கு. ஒருவேளை வேக்சின் போட்டா உடனே அஃபெக்ட் ஆயிருமா, இல்லை வேக்சின் போட்டாலுமே இது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வந்து எழுப்புற அளவுக்கு தான் இந்த மாதிரி வேரியன்ட் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ வந்து இந்த லாம்டா வேரியன்ட் நம்ம இந்தியாவுக்குள்ள வராது வந்து ரொம்ப நல்லது. பட் ஆனால் வருமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க், டவுட் தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லாம்டா வேரியன்ட்டோட சிம்டம்ஸ் வந்து என்னன்றது பார்த்தோன்னா அப்படியே வந்து கொரோனா வைரஸ்க்கு வந்து என்ன சிம்டம்ஸ் வரும், அதாவது லாஸ் ஆஃப் ஸ்மெல்லு, லாஸ் ஆஃப் டேஸ்ட்டு, அப்புறம் வந்து ப்ரீத்திங் வந்து ரொம்ப விட முடியாது, அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃபீவர் வரும், அப்புறம் வந்து ரன்னிங் நோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து இருந்துச்சு, இருமல், தும்மல் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வந்து இந்த லாம்டா வேரியண்ட்டுக்கும் அப்படியே அதே சிம்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வீட்டிலே இருக்காம தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக்கப்பை போட்டுருங்க, என்னன்றதை பார்த்துக்கோங்க. பயம் வரத்தான் செய்யும், ஒருவேளை நம்மளுக்கு கொரோனாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்போம். வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சுக்குமல்லி காப்பி அது இதுன்னு போட்டு அப்புறம் கபசுர குடிநீர் எல்லாத்தையும் குடிச்சுக்கிட்டு வீட்டிலே இருப்போம். அதை குடிக்கணும்னு நான் சொல்றேன், ஆனால் எதுக்குன்னு போய் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன் ஒரு கருத்தா. ஸோ வந்து மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் தனுஷ். நன்றி, வணக்கம்.